மெசேஜ் வந்திருக்கு. நாளைக்கு நடக்க போகுது LDS மிச்சம் நாங்கள் கூட வரும் கஷ்டப்பட்டு நான் හොස්පිටල් වැඩ කරනවද? දැනට 17ට හෙට ඉන්ටර්විව් වලට විතර 17ට විතර හෙට ඉන්ටර්විව් වලට විතර ඇවිල්ලා තියෙනවා. අනිත් කටිය තමයි දැන් ඇවිල්ලා තියෙන්නේ. இதுல இங்க என்னதுக்கு வந்து நீங்க சொல்லி சந்திச்சுட்டு போறது இல்ல முறப்பாடு கொடுக்குறது ஆளுநர் வந்து இந்த நேரம் வந்து இங்க இல்ல பவனியால இருக்கிறேன் உங்களுக்கு அவற்றை செயலாளர் இருக்கிறார் வேணுமெண்டா கலைச்சு உங்களுக்கு கொஞ்சம் பேர் குறிப்பிட்டாக்களை மட்டும் உங்களுக்கு அஞ்சு பேர் என்ன போகணும் அசன ini aja bang, ya, ayo. இது வந்து மாநசபை இதுதானே இந்த மாநசபை இன்டர்வியூ தானே நடக்குதான். இதுக்கும் தங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாதான். நடக்க போகிற இன்டர்வியூ கட்டாயம் நடந்துதான் நாளைக்கு ஆகுமாம். யாராலையும் தடுக்கலாதான். ஆளுநர்கிட்ட இன்றைக்கு நாங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை இன்றைக்கு ஒப்படைக்கிறோமா உங்களை திங்கக்கிழமை தாங்க அதுக்கு சொல்லிவினோம். இவ்வளோ தான் நவீனத்தில் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் உங்களோட முடிவு என்ன? நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். நாளைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி இருக்கு.
நாங்கள் மாவட்ட அதிபரோட கதைச்ச நாங்கள் கதைக்கு அவர் எங்களோட ரீசன் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எடுத்தவர் எங்களோட பேர் விவரம் இது கேட்டார். அமைச்சரோட தானே நின்று நம்ம சுகாதார அமைச்சர் தான் அனுப்புகிறாராம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க தானே? இப்படி ஒரு சர்க்குலரின் அடிப்படையில் தானே அப்ளை பண்ணினீங்க? இப்படி ஒரு சர்க்குலரின் கீழே இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பினீங்க. இதுக்கு தான் இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்கு. இதில் உங்களில் எல்லாருக்கும் பெறாமல் எத்தனை பேருக்கு வந்திருக்கு? 15 பேருக்கு வந்திருக்கு. சரியா? இந்த சர்க்குலரை பொறுத்தவரையில் இது வந்து ஓப்பனாக, அதாவது திறந்த அடிப்படையில் தெரிவுக்காக கேட்கப்பட்ட ஒரு விண்ணப்ப படிவம். திறந்த அடிப்படையில் என்று சொல்லி சொன்னால் யார் வேணுமென்றாலும் என்ன செய்யலாம், இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரியா? இதில் விண்ணப்பிக்கைக்குள்ள இதில் முக்கியமாக கேட்கப்பட்டிருக்கிறது 2 விஷயம். கல்வி தகமையும் தொழில் தகமையும் கேட்டிருக்கணும். நான் கதைச்ச அப்புறம் உங்களோட பிரச்சனையில சொல்லுங்க. கல்வி தகமையை பொறுத்தவரையில் ஓஎல்ல 6 பாடம் என்ன செய்திருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். 4 பாடம் சியும் 2 பாடம் எஸ்ஸும் இருக்கலாம். அப்படி இல்லையண்டா என்பிக்கு இருக்கு தானே, நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை, நீங்கள் 3 பாஸ் பண்ணி இருக்க வேணும். சரிதானே? இது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இது கட்டாயம். இதை விட மேலதிக புள்ளிகளுக்கான அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக என்ன கேட்டுக்கணும்னா, நீங்கள் இந்த சம்பந்தப்பட்ட துறையில் என்ன செய்திருந்தா, வேலை செய்திருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அடிஷனலான மார்க்ஸ் கிடைக்கும். அல்லது அது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் கிடைக்கும்னு நான் சொல்லல, அதாவது இன்டர்வியூலாம் தீர்மானிக்கணும். அடிஷனல் குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கு. ஆகவே கல்வி தகமை தான் அடிப்படை. அதுக்கு மேலதிகமாக இந்த மேலதிக தகமையை யார் உறுதிப்படுத்தி தர வேணும்? நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் உங்கள்கிட்ட வேலை கொள்கிற இருக்கணும் தானே, அதை தான் என்ன செய்யணும், இவர் இத்தனை ஆண்டுகள் எங்கள்கிட்ட வேலை செய்தாருன்னு தர வேணும். இதன் அடிப்படையில் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கிறீங்க. விண்ணப்பிக்கைகளில் அதில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, கொழும்பு, கம்பகா, கண்டி, நுவரெலியா, காலி, யாழ்ப்பாணம், அம்பாறை, திருவோணமலை, அனுராதபுரம் 9 மாவட்டங்களிலேயும் இருக்கிற வெற்றிடங்களுக்கு தான் இந்த நபர்கள் நிரப்பப்படுவார்கள் என்று இந்த கெசட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம், யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் எத்தனை வெற்றிடம் இருக்குதுன்றது. எந்த பதவிக்குன்னு சொல்லி சொன்னால் ஹெல்த் சர்வீஸ் எய்ட் யூனியன். இதுதான் அந்த சேவையின் விரிவாக்கம், அதாவது சுகாதார சேவை உதவியாளர் யூனியன். இதுதான் கூறப்பட்டிருக்குது. ஆகவே முதலாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன செய்ய வேணும், இந்த ஹெல்த் சர்வீஸ் எய்ட் யூனியருக்கு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்றது பார்க்க வேணும். சரியா? அந்த வேக்கன்சியை பொறுத்து தான் இதுக்கு உள்ளிருப்பினம். ஏனெண்டா அது இந்த கெசட்டிலேயே தெளிவாக சொல்லி இருக்குது, இத்தனை மாவட்டங்கள்லேயும் இருக்கிற வேக்கன்சிக்கு தான் எடுப்போம்னு சொல்லி. சரியா? அதன் அடிப்படையில் நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்து அப்ளை பண்ணி, சரிதானே, உங்களுக்கு இன்டர்வியூக்கு வரையில்லை என்று சொல்லி சொன்னால் அது தொடர்பாக நீங்கள் கேள்வி கேட்கிறத யாரும் கேள்விக்கு உட்படுத்த இயலாது. அது உங்களுடைய என்ன, அது உரிமை சார்ந்த விஷயம். சரியா? இது கிளியர் தானே? இதில் எங்கேயுமே ஏற்கனவே தற்காலிகமாகவோ ஒரு நாள் சேவையிலே அடிப்படையிலேயோ இருந்தவர்களுக்கு நிரந்தரம் நியமனம் வழங்குறதுன்றது சம்பந்தமாக இதில் எங்கேயுமே குறிப்பிடப்படையில்லை. அவ்வாறான ஒரு வேலை வாய்ப்புக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கிறீங்க. அதற்கு தான் இப்போ நேர்முக தேர்வுக்கும் வந்திருக்குது. இது கடந்த ஆண்டு இறுதி பகுதிகளில் நீங்கள் அப்ளை பண்ணின விஷயம். சரியா? இன்றைக்கு இங்கே புதுசாக ஒரு பேசுபொருள் வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அரசாங்கம் 2026ஆம் ஆண்டுக்கான பாதுகாட்டில் நிறுவனங்களில் தற்காலிக அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில், நாளாந்த அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என்ற ஒரு முடிவு கொண்டு வந்தது தானே. அதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்படைகளை நாங்கள் இங்கே வேலை செய்த நாங்கள்ன்றதை கருத்தில் கொள்ளாமல் எடுக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயம் இன்றைய புதிதாக இந்த இடத்துல கதைக்கப்படுகிறது தானே. அது தொடர்பான விளக்கம் சொல்கிறேன். ஜனாதிபதி பாதுகாட்டு உரையில் இதை சொல்லியிருந்தது. அது தொடர்பாக கெசட் எப்போ வந்ததுன்னா 4ஆம் மாதம் 30ஆம் தேதி 2020 வந்தது. அந்த கெசட் தான் இது. சரியா? அது என்ன சொல்லுது, 2026 வரவு செலவு திட்டத்துக்கு அமைய
நிறுவனங்களில தற்காலிக அமைய 18 ஒப்பந்த அடிப்படையில் இருந்த ஆட்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குறது தான் இந்த சர்க்குலர். இது முதலாவதாக என்ன சொல்லுதுன்றா 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதியில தங்களினுடைய 180 நாள் வேலையை நிறைவு செய்திருந்த ஆட்களைத்தான் இதுக்குள்ளே என்ன செய்யுது உள்ளிருக்குது. 2019 செப்டம்பர் 1ஆம் திகதியில 180 நாட்களை என்ன செய்திருக்கணும், அதை பூர்த்தி செய்திருக்கணும். 6 மாதம் என்ன செய்திருக்கணும், வேலை செய்திருக்கணும். அதிலே அவைன்ற ஹாலிடே, சாட்டர்டே, சண்டே, மற்றது டியூட்டி லீவ்ன்றதை தவிர அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய 180 நாட்கள். சரி, அதை பற்றி இதில் கிளியராக சொல்லியிருக்குது, எது உள்ளடக்கப்படும் எது உள்ளடக்கப்படாது என்றது இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 180 நாளை நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் 2019 9ஆம் தேதி 1ஆம் மாதத்தில் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே நேரம் அந்த நபர் தொடர்ச்சியாக என்ன செய்து கொண்டிருக்கணும், வேலை செய்து கொண்டிருக்க வேணும். அதே நேரம் கல்வித்தகமையை கூறப்பட்ட கல்வித்தகமையை அவர் என்ன செய்திருக்க வேணும், பூர்த்தி செய்திருந்தால் அந்த நபருக்கு 2019 9ஆம் மாதம் 1ஆம் தேதியில இருந்தே நியமனம் என்ன செய்ய போகுது, வழங்கப்படும். ஆனால் அவர்களுக்கான அரியஸ் என்ன செய்யலாது, வழங்கப்படாது. ஆனால் நியமனம் வழங்கப்பட இருக்குது. இதுதான் புதிதாக வந்த சர்க்குலர். இதன் அடிப்படையில் தான் 2019க்கு முதல் வந்தவைக்கு வேலைக்கு வரலாம். நான் அறிஞ்ச அளவில் உங்களில் பலர் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் உள்ளுக்கு சேவைக்கு வந்தனீங்க. ஆகவே இந்த புதிதாக 2024 4ஆம் மாதம் 30ஆம் தேதி வந்த ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக நாளாந்த அடிப்படையில் வேலை செய்பவர்களை உள்ளிருக்கிறதுக்குள்ள உங்களை உள்ளிருக்கிறதுன்றது சாத்தியப்படாத ஒரு இந்த சர்க்குலரின் படி இல்லை. ஆகவே இன்றைக்கு இது சம்பந்தமா நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் நான் கிளியர் பண்றேன். எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கணும் சில பேர், அதனால சொல்றேன். ஆகவே இது இல்லை. சரிதானே? இதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணினீங்க? எல்லாரும் இல்லை. இப்போ என்ன சந்திச்சவே அப்ளை பண்ணல. இந்த 2026 4ஆம் மாதம் 30ஆம் தேதி வந்ததற்கு பின்னரான வேலை வாய்ப்புக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணினீங்க? எல்லாருமே இல்லையே. இதுக்கு அப்ளை பண்ணல. மூன்றாவது இது ரெண்டாவது கிளியர் பண்ணிட்டேன். இதை நீங்களே உங்களுக்கு தானே தெரியும் அப்ளை பண்ணாது. ஆனா 2019 செப்டம்பர் 1ஆம் தேதியில் 6 மாத சேவை என்ன செய்திருக்கணும், முடிச்சிருக்க வேணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்க வேணும். இப்பவும் வேலை செய்து கொண்டு இருக்க வேணும். அவர்களுக்கு தான் இது. அது எந்த திணைக்களத்துக்கும் ஓகே. என்னொன்றுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கலாம். வடக்கு மாகாண சபையால 300 ஹெல்த் சர்வீஸ் ஆபீசர்ஸுக்கு கால் பண்ணி இருந்தது தானே. பாருங்க, முதலாவது நாங்க தெளிவா இருக்கணும் என்னதுக்கு அப்ளை பண்ணினாங்களே. எல்லாத்தையும் காட்டைக்குள்ள ஓமன்ட்டு சொன்னோம்டா எல்லாம் குழம்பிடும். நீங்கள் அப்ளை பண்ணினது என்ன, 2000 இப்ப மாகாண சபையால 300 பேரை உள்ளிருக்கிறதுக்கு கால் பண்ணினது. அது இப்ப மாகாணத்தின் பிரதி திட்டமிடல் செயலாளரோட கதைச்சினா உங்களுக்கு நேர்முக தேர்வு தான் நடக்கும் அப்ளை பண்ணினவைக்கு. அதற்குரிய நாள் சொல்றேன்னு சொன்னவாங்க. இதுல வரும் வரையும் எனக்கு கிடைக்கல. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு அந்த டேட்டை என்னோட தொடர்பு கொள்றாங்களுக்கு சொல்றேன். அதுக்கு என்னமும் இன்டர்வியூ என்ன செய்யல, நடக்கல. அது மாகாண அரசாங்கத்தினுடையது. 300 பேருக்கு கால் பண்ணினது தெரியும் தானே உங்களுக்கு. அது ஆகவே இதுல நிக்கிற ஆக்கள்ல பெரும்பாலும் 3 விண்ணப்பங்களை தான் நீங்க போட்டிருக்கலாம். ஒன்று இந்த விண்ணப்பம், இதுக்குத்தான் இப்ப நேர்முக தேர்வுக்கு வந்திருக்குது. இது நேரடியாக அமைச்சுக்கு வழங்கப்பட்ட விண்ணப்பம். இது திறந்த விண்ணப்பம், யார் வேணுமென்றாலும் போடலாம். இதுல நீங்க வேலையில இருக்கிறது மேலதிக தகவல். ரெண்டாவது பாதீட்டின் அடிப்படையில் 4ஆம் மாதம் மத்திய அரசாங்கத்தால கூறப்பட்டது. இதுக்கு நீங்க விண்ணப்பிச்சிருக்கலாம், விண்ணப்பிக்காம இருங்க. நீங்க விண்ணப்பிச்சிருக்கீங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதுல பின்னாலே இதை வடிவா வாசிங்க. தமிழ்ல இருக்குது, நான் தந்து விடுறேன். ஆங்கிலத்திலையும் வாசிக்கலாம், சிங்களத்திலையும் வாசிக்கலாம். பின்னால இப்படி ஒரு டேபிள் ஒன்று போடப்பட்டிருக்கு. இதை உங்களோட நிறுவனங்கள் கூட என்ன செய்யலாம், உங்களோட நிறுவனங்களினுடைய தலைவர்கள் கூட என்ன செய்யலாம், இதை இந்த சர்க்குலரை வச்சுக்கொண்டு இவ்வளவு பேர் இருக்கணும்ன்ற டீட்டெயில உங்களோட நிறுவனங்கள் கூட இந்த சர்க்குலரின் என்ன செய்யலாம், அனுப்பியிருக்கலாமா இல்லையா? அனுப்பியிருக்கலாம். ஆகவே நீங்கள் ரெண்டாவதா கேட்க வேண்டியது இந்த சர்க்குலரின் கீழே எங்களோட பெயர் அனுப்பப்பட்டதா இல்லையா என்றது. ஆனா எனக்கு தெரியுது 2019 கேட்டபடியே நீங்கள் 22 இதுல போடுறதுல சில சிக்கல்கள் இருந்திருக்கலாம். அதுக்கு நாம் பதில் சொல்லலாது. ஆகவே அது மூன்றாவது மாகாணத்தினுடையது இன்னும் இன்டர்வியூக்கு கால் பண்ணப்பட இல்லை. சரிதானே? மாகாணத்துக்கான இன்டர்வியூ எப்பன்னு சொல்லி எனக்கு சொல்றேன்னு சொல்லி இருந்தவங்க
மாகாணத்தில் 300 பேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணினீங்க தானே. இந்த நேரத்தில் கடந்த அரசாங்க காலத்தில் 300 பேரை இதே பதவி நிலைக்கு மாகாணத்தில் உள்ளிருத்து போட்டு அரசியல் ரீதியாக அப்புறம் அது நிறுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அவ்வளவு பேரும் இப்போ கொழும்பில் போய் வழக்கு தாக்கல் செய்திருக்கணுமா. அந்த வழக்கு இந்த 19ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறான். அந்த விசாரணைக்கு வடக்கு மாகாண சபை சார்பாக போய் இவ தங்களோட நிலைப்பாட்டை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சொன்னதன் பிற்பாடு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இதற்கான நேர்முக தேர்வு நடக்கும் என்றது மாகாணத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மத்தியின் மாகாணத்தின் சேர்ந்த ஒரு சர்க்குலர் இருக்குது, மத்தியின் ஒரு சர்க்குலர் இருக்குது, மாகாணத்தின் ஒரு சர்க்குலர். இந்த மூன்றுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கலாம். நீங்கள் இப்போ வந்து நிற்கிறது மத்தியின் தனித்து கோல் பண்ணப்பட்டதுக்கு, அதில் இன்டர்வியூக்கு உங்களுக்கு வரையில்லைன்றது சம்பந்தமாக நீங்கள் நிறுவனங்களோட உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அதுக்கு நாங்கள் பிரச்சனை இல்லை, சரிதானே. அடுத்தது 2வது, மத்தியும் மாகாணமும் சேர்ந்த வகையில் பாதீட்டின் அடிப்படையில் தற்காலிகமாக வேலை செய்பவர்களுக்கு நிரந்தரம் கேட்டு ஒரு சர்க்குலர் வந்தது. அதில் நான் நினைக்கிறேன் உங்களில் பலரும் அப்ளை பண்ணல. ஆனால் அதில் நிறுவனத்தின் ஊடாக கூட அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ளை பண்ணப்பட்டதா இல்லையான்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். 3வது, மாகாணத்தில் மட்டுமே கேட்கப்பட்ட இன்டர்வியூ 300 பேருக்காக. அதுக்கு எல்லாம் தயாரிக்கப்பட்டு நேர்முக தேர்வுக்கு தயாராக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல கடந்த காலங்களிலே அந்த நேர்முக தேர்வு நடந்து அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து ஆக்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து உள்ளிருக்கப்படாத ஒரு ஆக்கள் இருக்கணும் தானே, அவ போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். அந்த கேஸ் 19ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அதில் மாகாணத்தின் சுகாதாரத்துறை வந்து பிரதிவாதிகளாக தங்களோட விளக்கத்தை சொல்லி அந்த தீர்ப்பு வந்ததன் பிற்பாடு இவர்களுக்கான நேர்முக தேர்வு நடக்கும், சரிதானே. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எந்த இது அதை நான் சொல்லலாம். என்னடா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா 2019 இதே குழப்பாதீங்க, சரிதானே தங்கச்சி. இது வந்து வேறு, இது வேறு. இதுல வந்து நீங்க வரையிலேன்னு சொல்லி சொன்னா நீங்க அது சம்பந்தமா கேள்வி கேட்கலாம். உங்களோட வைத்தியசாலை நிர்வாகத்தை கேள்வி கேட்கலாம். அல்லது உங்களுக்கு இது சம்பந்தமா பதில் வந்து அமைச்சிட்ட இருந்துதான் கிடைக்க வேணும்னு சொல்லி சொன்னா அமைச்சிட்ட கேள்வி கேட்கலாம், சரிதானே. இன்றைக்கு நீங்கள் இங்க வந்திருக்கிறீங்கள் என்ற வகையில இத்தனை பேர்ட்ட வரையில் என்ற கேள்வி என்ன கேட்டிருக்கிறீங்க. நான் இது சார்பா மத்திய அமைச்சுக்கு என்ன செய்யலாம். இவ்வாறான ஒரு விஷயம் வந்திருக்கு. எத்தனை பேர்? 19. இந்த 92 பேருக்கும் இன்டர்வியூ நடக்கும். ஆனால் எங்கட கேட்டகரியில் உள்ள ஆக்கள் போஸ்டில் எடுத்துட்டு, ஆனால் இவை எல்லாரும் வந்து பதவி வேறு வேறு உயர்ந்த இதில் உள்ள ஆக்களோட பேர் லிஸ்ட் தான் ஊதுவோம். இன்றைக்கு நீங்கள் நாளைக்கு இந்த இன்டர்வியூ வச்சு இந்த பதவிக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் அதே வந்து மேலதிகமாக மேலே வேண்டிய பதவிகளுக்கு போனால் இந்த இடத்துல வந்து இல்லாமையே பற்றாக்குறையாக இருக்குது. எங்களை போல் ஆக்கள் போல பேருக்கு மாட்டுப்பட்டு நாங்கள் 5 வருஷம் சாகணும். இந்த நிலையில நான் அப்படி நடக்காம ஆரம்பத்துல இந்த பிரச்சனை வந்த நேரமே நான் என்ன சொன்னேன் சொல்லி சொன்னா, எங்களுக்கு அந்த நிறுவனத்துல வேலை செய்யறதுக்கான கடிதம் முதலாவது தேவை, சரியா. அந்த கடிதம் எங்களுக்கு தேவை. அடுத்தது